ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குதிரையை கொண்டு கூடனாளதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும், வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம்பொலிவு காட்டிய கொள்கையும், தற்பனமதனில் சாந்தம்புத்தூர் வில் பொருள் வேடற்கு ஈந்த விளைவும், மூக்கணியருளிய முழுதழல் மீனி கொசொக்கதுவாக காட்டிய தொன்மையும், அறிவொடு பிரம்மர்க்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று, ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டான் எம்கோன் அருள் வழி இருப்ப, தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி, இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகரிருந்து, குதிரை சேவகனாக்கிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்காக, பாங்காய் பண்மண் சுமந்தருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள் இருந்து, வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவணமதனில் பொலிந்திருந்தருளி, தூவணமேனி காட்டிய தொன்மையும், ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, இந்த மண்ணிலே வாழ்கின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திரு கைலாய ஞான வரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி, இந்த நல்ல தலத்திலே நல்ல நேரத்திலே, அதாவது காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறநெறி அறக்கட்டளையில் தொடர்ந்து பார்த்து வருகின்ற திருவாசக பொழிவில் இது இரண்டாவது பதிகமாகிய கீர்த்தி திரு அகவலில் இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம். அதாவது கீர்த்தி திரு அகவலில் 27வது அடி தொடங்கி 51வது அடி வரையிலும் பார்க்கிறோம். இப்படி பார்க்கின்ற பொழுது அடிப்படையாக ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்ளணும். என்னை பொறுத்தவரையிலும் மணிவாசகருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு பிற்காலம். ஆனால் இதற்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். என சிந்தனைவாதிகளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், இருக்கணும். எது சரி என்பதை அவரவர்கள் சிந்தித்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணுமே தவிர, சண்டை போடுவதில் வாதம் செய்வதில் பொருள் இல்லை. நான் வாதம் செய்ய வரல. என்னை பொறுத்தவரையிலோ, அதாவது நான் எந்த ஆசிரிய பரம்பரையில் வந்திருக்கிறேனோ அந்த ஆசிரிய பரம்பரையை பொறுத்தவரையிலும் மணிவாசக பெருந்தகையுடைய காலம் என்பது கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஆக என்ன ஒரே ஒரு காரணம், வலுவான ஒரே ஒரு காரணம், திருத்தொண்ட தொகையில் அவர் இடம்பெறவில்லை என்பதனால் பெரிய புராணத்திலும் இடம்பெறவில்லை. அப்போ சுந்தரர் என்ன செய்கிறார் என்றால், இறைவன் அடியெடுத்து கொடுக்க அவர் காலத்துக்கு முன்பு வாழ்ந்த அடியார் பெருமக்களையும் அவர் காலத்து வாழ்ந்த அடியார் பெருமக்களையும் குறிப்பிடுகிறார். அவருக்கு பிறகு வருகின்ற அடியார்களை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. அப்படி வருவார்கள், வருகின்றவர்களை தொகையடியாரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தொகையடியார் 9 தொகை அடியாரை பற்றி பேசுகிறார். அந்த அடிப்படையில் தான் மணிவாசக பெருமானை பெரிய புராணம் பாடவில்லை என்பதை எடுத்துக்கொள்ளணும்.
எனவே அந்த அடிப்படையில் பார்த்தா சுந்தரருக்கு பிற்பட்ட காலம் தான் மாணிக்கவாசகருடைய காலம். அதே போல் மணிவாசக பெருமானும் இறைவனுடைய புகழினை பெருமையினை சொல்லுகின்ற பொழுது பல செய்திகளை பல நிகழ்வுகளை சொல்லுகிறார். சில நிகழ்வுகளை மற்ற ஆசிரியர்கள் சொல்லவே இல்லை, இவர்தான் சொல்லுகிறார். எப்பொழுது நடந்தது என்று ஆய்வுலாம் செய்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்முடைய கால ஆய்வுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை மணிவாசக பெருந்தகை எப்படி சொல்லுகிறார் என்பது கேள்வி. அப்போ சிந்தித்து பார்த்தோன்னா அவராக ஒன்றும் சிந்தித்து பாடலை, உள்ளிருந்து இறைவனை உணர்த்த அதை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நம்முடைய அடிப்படையான கருத்தை. எனது உரை தனது உரையாக ஞானசம்பந்த பெருமான் இந்த கருத்தினை உறுதிப்படுத்துகிறார். இது 12 திருமுறைகளுக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் தான் கீர்த்தி திருவாகரில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ளணும். மணிவாசகர் காலத்தில் நடந்ததையும் சொல்லுகிறார், அவர் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையும் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு புரிந்து கொண்டு பெருமானை பற்றுவது தான் நம்முடைய வேலையை தவிர தர்க்கமிட்டு கொண்டு வாதமிட்டு கொண்டு சண்டை போட்டுக்கொள்வது நம்முடைய கருத்து அல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கிறோம். 27வது வரி, குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை சதிர்வட சாத்தாய் தான் எழுந்தருளியும் என்று ஒரு நிகழ்வினை சொல்லுகிறார். இது அவர் காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. அது அதற்கு மாணிக்கவாசகருடைய வரலாற்றில் சான்று இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை என்று பேசுகிறார். அப்போ குடநாடு என்பதை நம்ம முதல்ல சொல்லி ஆகணும். அதாவது குணநாடு குடநாடு என்பதெல்லாம் நம்முடைய பழைய வழக்கு. குணம் என்பது கிழக்கு, குடக்கு என்பது மேற்கு. அப்போ மணிவாசக பெருந்தகை பாண்டிய நாட்டில் வாழுகிறார். பாண்டிய நாட்டை உளப்படுத்திய தமிழ்நாட்டில் வாழுகிறார். அந்த தமிழ்நாட்டிற்கு மேற்கு எது என்றால் அரபு நாடுகள். இப்போ இந்த இடத்துல குடநாடு என்று சொல்லுவது அரபு நாடு. ஏனெனில் குதிரையினுடைய தாயகம் அரபை தவிர தமிழகம் அல்ல. அவ குதிரைப்படை இங்கே இருந்திருக்கிறது நம்முடைய வேந்தர்கள் காலத்தில் மிகுதியாக. ஆனால் குதிரை இந்த மண்ணுக்குரிய விலங்கு அல்ல, அது அரபு நாட்டுக்குரிய விலங்கு. இது புலம்பெயர்ந்து வந்தது ஒரு காரணத்தினால. அந்த வகையில் தான் சொல்கிறார் குடநாடு அதன் மீசை. குதிரையை கொண்டு அங்கிருந்து குதிரையை கொண்டு வருகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாரு, சதிர்பட சாத்தாய், 2 சொற்களும் முக்கியமான சொற்கள். சாத்து என்றால் வணிகம் என்று பொருள். இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய அப்பாவுக்கு என்ன பேர்? சாத்தன், பெருஞ்சாத்தன், மாசாத்தன். மாநாயகன் கண்ணகியினுடைய அப்பா. நாயகன் மாநாயகன் என்பது கப்பல் வாணிகம் செய்கின்றவர்களுக்குள்ளே தொடருது. அதாவது பெருஞ்சாத்தன், மாஞ்சாத்தன், மாஞ்சாத்தன் என்பதெல்லாம் நிலத்தில் வணிகம் செய்கின்றவர்களுக்குரிய பெயர் அது. இப்போ சாத்து என்பது வணிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான சொல்லு. இந்த சாத்து என்ற வணிக கூட்டத்தினுடைய தலைவனுக்கு தான் சாத்தன்னு பேர். அந்த சாத்தனை தான் இப்போ ஐயப்பனை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்று ரீதியாக சிந்திக்கணும். இப்போ சாத்து, சாத்தன், சாத்தான் என்பதெல்லாம் வணிக கூட்டத்தை குறிக்கக்கூடிய, வணிக தலைவனை குறிக்கக்கூடிய சொல்லு. மதுரை கூல வாணிகன் சித்தலை சாத்தனார். கூலம், கூலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தானியம் என்று பொருள். நெல் முதலான தானியங்கள் அவற்றை விற்கக்கூடியவன் கூல வாணிகன். ஆமாம். அதனால் இப்போ இந்த இடத்துல சாத்தாய் வந்து அப்படின்னு இருக்கிறதுனால இறைவனே ஒரு வணிகனாக எழுந்தருளி வருகிறான். யாருக்காக? மணிவாசகருக்காக. எப்படி வருகிறார்? சதுர்பட. சதுர் என்ற சொல்லுக்கு திறமை என்று பொருள். ஒரு வணிக தலைவன் தன்னுடைய திறமையை காட்டியாகணும். இவன் குதிரை வாணிகன். இப்போ கொண்டு வந்த குதிரைகள் எல்லாம் எவ்வளவு திறமை உடையன என்பதனை பாண்டியனுக்கு முன்னாக இருந்து அணிவகுத்து காட்டுகிறான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். குடநாடு அதன் மிசை குதிரையை கொண்டு சாத்தாய் சதுர்பட தான் எழுந்தருளியும். இது மணிவாசகர் வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு நிகழ்வு, எல்லாருக்கும் புரியும். அப்புறம் சொல்லுகிறார், வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும்
வேலம்புத்தூர் அது ஒரு தலம், எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. திருமுறை காலத்தில் தேவார காலத்தில் இந்த தலம் இல்லை, வைப்புத்தலமாக கூட வரவில்லை. இதெல்லாம் திருவாசகத்தலம். எனவே எந்த காலம் என்று ஆய்வுக்களம் போக முடியாது, பழைய காலம், அவ்வளவுதான். வேலம்புத்தூர் விட்டேறு அருளி, இந்த விட்டேறுன்னு ஒரு சொல்லு, அதுக்கு என்ன பொருள் உரைக்கிறாரு என்றால், வேல் எரிவடை செய்து விட்டு அப்படிங்கிறார். வேலை எரிகிறார்கள் அல்லவா, அப்படி வேலை எரிகின்ற போது பகைவனுடைய மார்வளவை தைக்கணும், அதுதான் விட்டேறு என்று பெயர். அப்படி பெருமான் செய்திருக்கிறான். வேலம்புத்தூர் விட்டேறி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். இதுக்கெல்லாம் என்ன நிகழ்வுன்னு விளக்கமாலும் சொல்ல முடியாது, சுருக்கமாகத்தான் செய்திருக்கு, அப்படி தான் புரிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு நிகழ்வு, போர் நிகழ்வு, அதில் இறைவனுக்கு எதிராக இவனோ வந்திருக்கிறான், அஜரனாத்தான் இருந்தாகணும். அப்போ இவன் வேல் விடுகிறான், அது அவனுடைய மார்பளவை தைக்கிறது. அந்த தலம்தான் வேலம்புத்தூர். வேலம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். இதுதான் நம்முடைய கருத்து, சைவ கருத்து. இதுதான் இறைவன் ஒருவரை போரிட்டு அழிக்கிறான் என்று சொன்னால் அருளுகிறான் என்று பொருள். அதைத்தான் இங்கே சொல்றாரு, விட்டேறு அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். அப்போ இறைவன் செய்வதெல்லாம் ஒருப்பது எல்லாம் அவர்களை திருத்துவதற்காக, அதுதான் இந்த இடத்துல கொள்கை. அந்த கொள்கையை வெளிப்படுத்துகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தற்பதம் அதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும். சாந்தம் புத்தூர் என்று ஒரு தலம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதில் ஒரு 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 வேடனுக்கு, ஒரு வேடன், அதாவது காட்டில் வேட்டுவ தொழில் செய்கின்ற வேடன், ஆனால் நல்ல அடியான். அதனால் அவனுக்கு தற்பதம் அதனில் இல்லையா விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவுங்கிறார். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். கண்ணாடியில் தன்னுடைய கோலத்தை காட்டினான். இது இப்படி காட்டுவானா, காட்டுவான் என்பதற்கு நாம புரிந்து கொள்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதுனா, நம்முடைய வள்ளல் பெருமானுடைய இளமையான வாழ்க்கையில் அதை கண்ணாடியை பார்க்கிறார். அவங்க அண்ணன் வீட்டில் இருக்க சொல்கிறார், நான் வீட்டில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு சில பொருள் தேவை, அதில் ஒன்று கண்ணாடிங்க, கண்ணாடி வாங்கி கொடுத்துட்றாரு. பெருமான், வள்ளல் பெருமான் இளமையில் அந்த கண்ணாடியில் பார்க்குறார். அவருடைய தோற்றம் தெரியல, முருகப்பெருமானுடைய தோற்றம் தெரிகிறது. அப்போ இதை வைத்துக்கொண்டு இந்த கருத்தை புரிந்து கொள்ளலாம். அப்போ வள்ளல் பெருமான் போன்ற ஒரு சிறந்த அடியவனை அன்றைக்கு இருந்திருக்க, அவன் வேடனாக இருந்திருக்கிறான். இதை ரொம்ப நுட்பமான செய்தி. உலக வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருக்கும். அப்படி தொழில் செய்து தான் வாழ்ந்து ஆகணும். ஆனால் அந்த தொழில் செய்கின்ற பொழுதே அந்த தொழிலின் அடிப்படையில் நல்ல அடியவனாகவும் இருக்க முடியும். இப்போ நம்முடைய காலத்தில் காந்தியடிகள் ஒரு அரசியல்வாதி, ஆனால் அவர் இப்பொழுது உள்ள அரசியல்வாதி அல்ல. அரசியலை இறைவனை அடைவதற்குரிய ஒரு வழியாக மேற்கொண்டார். இதுதான் நம்முடைய பழைய கருத்து. அதுதான் கருத்து. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் நமக்கு இந்த கருத்து, இதெல்லாம் நம்முடைய பழைய கருத்துகள். தொழில் வெட்டுவ தொழில், ஆனால் உள்ளத்தில் இறை அடிமைத்தனம் இருக்கிறது. எனவே தான் நல்ல அடியானுக்கு அவன் பார்க்கின்ற கண்ணாடியில் தன்னுடைய தோற்றத்தை காட்டியிருக்கிறார் பெருமான். அது சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்தோம்னா இது எந்த காலம்னு தெரியாது. குறைந்தபட்சம் மாணிக்கவாசகர் காலத்துக்கு முற்பட்ட காலம். அப்படி பார்த்தோம்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. அப்பொழுதே கண்ணாடி இருந்திருக்கு. சரி, அதான் இந்த பிற்காலம் தான். அது பிற்காலம் தான். 9ஆம் அது ஒரு காரணம். 9ஆம் நூற்றாண்டு அது ஒரு காரணம். நான் சொல்ல வந்த கருத்து, 9ஆம் நூற்றாண்டு அதுக்கு முற்பட்ட காலத்திலே கண்ணாடி இருந்திருக்கிறது. கண்ணாடியை மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நம்ம எப்படி இரும்பை பற்றி பேசி நம்முடைய தொன்மையை விளக்குகிறார்களோ, அதுபோல இந்த வரியை ஆதாரமாக கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே தமிழர்கள் கண்ணாடியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக காட்ட நம்முடைய தொன்மைக்கு இது ஒரு சான்று. அது எனவே தற்பத மதரில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும் என்று பேசுகிறார். அவர் மொக்கனி அருளியே முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். இது ஒரு அருமையான நிகழ்வு. பலருக்கு இந்த செய்தி தெரியும். எனது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் மொக்கனீச்சுரம் என்று ஒரு திருக்கோயில் இருக்கிறது. மொக்கனி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அது இந்த நிகழ்வின் காரணமாக அது வெளிப்பட்ட ஒரு ஊர். இது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் மிக பழைய காலம். இப்போ சாத்துன்னு சொல்கிறாருல்ல, இப்போ சாத்துனா என்னென்னு புரிந்து கொள்ளணும். அதாவது மக்களுடைய வாழ்க்கை எந்த காலத்தில் ஒரு மாறுதல் அடைகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். தொல்காப்பியத்தெல்லாம் படித்தோன்னா இது வழங்கிடாது. அதாவது தொல்காப்பியத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, மக்கள் வாழுகின்ற பொழுது
தாம் பிறந்த இடத்திற்கு ஏற்ப, தாம் வாழுகின்ற காலத்திற்கு ஏற்ப வாழ்க்கை நடத்தணும். அதுதான் இயற்கையோடு இயந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு கருத்தை வைத்து கொண்டோன்னா, வாழுகின்ற இடத்துல என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும். மலைப்பகுதியில் வாழ்ந்தால் மலைப்பகுதியில் என்ன விளையுதோ அதை தான் சாப்பிடணும். காட்டுப்பகுதியில் வாழ்ந்தால் காட்டுப்பகுதியில் என்ன விளைகிறோ அதை தான் சாப்பிடணும். கடற்கரை பகுதியில் வாழ்ந்தால் கடலில் என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடணும். இதுதான் இயற்கை. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. ஏனெனில் நேற்று நம்ம சொன்னது போல மருத நிலம் என்பது செயற்கை நிலம், அது இயற்கை நிலம் அல்ல. மருதம் என்பது என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த வயல் சார்ந்த இடம் எப்படி வருகிறது? ஆற்றங்கரை பகுதியை தான் வயலாக ஆக்குகிறார்கள். ஏன்னா வயல்னா நீர்வளம் இருக்கணும். நீர்வளம் எங்கே இருக்கும்? ஆற்றில் தான் இருக்கும். இந்த ஆறுகள் எல்லாம் ஒரு காலத்தில் காட்டாறுகள். அப்போ காட்டு பகுதியில் ஓடிய ஆறு. அப்போ இந்த ஆற்றங்கரையில் தான் ஊரை அமைக்கணும். அப்போ காடு அழிக்கணும். நமக்கு பழைய வரலாற்றில் காடு திருத்தி நாடாக்கியும்னு ஒரு தொடர் இருக்கிறது. காட்டை அழிச்சு தான் ஊரை உருவாக்குறாங்க. அப்படி ஆக்கிற ஊர் தான் மருதம் என்ற இடம். அது புரிந்து கொள்ளணும். அப்போ மருதம் என்று வந்த பிறகு விளைச்சல் மிகுதியாகிறது. இயற்கையான விளைச்சலாம் அளவோடு இருக்கும். செயற்கை விளைச்சல்னா மிகுதியாகும். இன்றைக்கு ஒரு அபாரமான உற்பத்தி இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் ஆடை என்பது கிடைக்காது. நெய்த ஆடை எல்லோருக்கும் கிடைக்காது. சங்க காலத்தில் ஒரு புலவர் இருக்கிறவர், ரொம்ப அருமையான புலவர். அவர் தான் நமக்கு வழிகாட்டியே. அவர் ஒரு அருமையான பாடல் பாடியிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, இன்னாது அம்மை இவ்வுலகம்ங்கிறாரு. இந்த உலகம் கொடுமையானது, இது துன்பமயமானது, சந்தேகமே கிடையாது. ஆனால் துன்பமயமான உலகத்திலும் இன்பமாக வாழலாம்ங்கிறாரு. இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க, இதன் இயல்பு உணர்ந்தேங்கிறார். உலகத்துடைய இயல்பு புரிஞ்சுங்க, புரிந்து கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் துன்பமான உலகத்தில் இன்பமாக வாழலாம் என்று ஒரு கருத்து சொல்ல. அவர்தான் எல்லோருக்கும் முன்னோடி, அவர்தான் வழிகாட்டி. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப முக்கியமான வரிகள். அந்த இயற்றிய புலவருடைய பெயர் என்னன்னு கேட்டால் யாருக்கும் இந்த இயற்பெயர் தெரியாது. ஆனால் ஒரு காரணத்தோடு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பெயர்னா பக்குடுக்கை நன்கணியார் என்று பெயர். நன்கணியார்னா வான இயலை வைத்துக்கொண்டு நன்றாக கணிப்பவர் என்று அர்த்தம். எதிர்காலத்தில் நல்ல கணிப்பவர் நன்கணியர்னு பேர். அவருக்கு ஏழ்மை நிலை, அவர் காலத்தில் வாழ்ந்த நிலத்தை காலத்தில் அதெல்லாம் ஆடையெல்லாம் அதிகம் கிடையாது. இப்போல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் 10 செட்டுக்கு மேலே வச்சிருக்கிறோமே, அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அப்பொழுது இல்லை இல்லையா? இப்போ அதான் அப்போ அப்படி கிடையாது இல்லையா? அது கிழிந்து போகிற வரையில் அது தான் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இருக்கிறது ஒரு ஆடை, வேறு ஆடை அல்ல. அந்த ஆடை அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆடைன்னா வேட்டின்னு வைத்துக்கொள்ளுங்க. இந்த வேட்டின்னா இடுப்பில் கட்டி உடம்பை மறைத்து கொள்ளலாம். ஆனால் இருக்கிறது ஒரு ஆடை. ஆனால் அதை 2ஆக கிழிச்சு அதை பயன்படுத்தினார். அதனால் அவருக்கு அடிமொழி பக்கு உடுக்கைன்னு பேர். பக்கு உடுக்கை, பக்குன்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம். உடுக்கை கிழிந்த ஆடையை உடுத்தி கொண்டிருப்பவர் நன்கணியார்னு பேர். பக்குடுக்கை நன்கணியார். எதுக்கு நான் இதை சொல்ல கொடுப்பான். இப்படிதான் வந்தது. இப்படிதான் நம்ம சிந்திக்கலாம். ஆமா, இதான் நம்முடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுகின்ற சான்றுகள். அவ்வளவு அருமையான புலவர். அதனால இருந்துச்சுன்னா அன்றைக்கி பொருளை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருள் உற்பத்தி, அது செயற்கை பொருள் உற்பத்தி அளவுக்கு மீறி கிடக்குது. இதை எல்லார் வீடுகளையும் பார்க்கலாம். வீடுகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் இதை கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு பையனும் எத்தனை பேனா வச்சிருக்கிறான், எத்தனை பென்சில் வச்சிருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அங்கங்கே பென்சில் கிடக்கும். என் வீட்டில் அப்படி இருக்குது. என்ன காரணம்னா அவ்வளவு பென்சில் வச்சிருக்கிறாங்க. ஒரு பென்சில் இருந்தால் ஒழுங்காக பயன்படுத்துவான், கடைசியில் பத்திரமா வச்சுக்குவான். நாம் படித்த காலத்தில் ஒரு பேனா தான் இல்லையா? இங்கு மட்டும்தான் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு பேனா வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஓட்டுவான். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா 5 மாதம் கூட இல்லை, மாதத்துக்கு ஒரு பேனா வாங்குறான். இப்போ பொருள் நிரம்ப ஆயிற்று என்றால் பொருளை பாதுகாக்கின்ற முறை தெரியாமல் போயிடும். இதுக்கெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி சின்னாபன்னமாகிறது, சிதைகிறது என்பதை சிந்திப்பதற்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த மொக்கணி சொல்கின்ற போது இந்த செய்திக்கு வந்திருக்கிறோம். அப்போது ஒரு காலத்தில் மதுரை, அதாவது இந்த மருத நிலம் வந்த பிறகு
விளைச்சல் மிகுதியான நிலையில் ஒரு நிலத்தினுடைய விளைச்சலை மற்ற நிலங்களில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்குரிய ஒரு கருவியாக வணிகம் என்பது பெருக்கெடுத்தது. நீங்கள் வியாபாரம் வணிகம் என்பது உச்சத்தில் போய் நிற்குது. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆட்டி வைத்து கொண்டிருப்பது வணிகம்தான். அரசை ஆட்டுகிறது. நாம் நினைக்கிறோம், அதாவது நாம் தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் ஆட்சி செய்கிறார்கள், அப்படிலாம் கிடையாது. நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். சரி, அந்த வகையில் வழங்குதா? அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணிகம் என்பது அவ்வளவு வலுவாக இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம விருப்பப்படிலாம் இப்போ வாழ முடியாது. அது மாதிரி நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே பல சிந்திச்சோன்னா நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். அப்போ இது எங்கே தோன்றியது என்பதை நம்ம பார்க்கணும். எப்பொழுது மருத நிலம் தோற்றுவிக்கப்பட்டதோ, மருத நிலத்தில் எப்போது விளைச்சல் மிகுதியாகியதோ அப்போதுதான் வணிகம் தலையெடுக்கிறது. அந்த கருத்துக்கு வரணும். அந்த கருத்தில் இரண்டு வணிகர்கள், இருவரும் உறவினர்கள், அத்தை பையன் மாமன் பையன் அப்படி மாதிரி உறவுகள், ரெண்டு பேரும் இப்போ வணிகத்திற்கு வருகிறார்கள். இப்போ வணிகங்கிறது என்ன? ஒரு இடத்துல விளைந்ததை இன்னொரு இடத்துல தேவைப்படுகிற இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ கொடுப்பதற்கு இணையாக பணமோ பொருளோ பெற்றுக்கொள்ளணும். இதுதான் வணிகம். அப்படி இருவரும் வணிகம் செய்வதற்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்போ பண்டமாற்று முறை. இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சிவனடியான், நல்ல சிவனடியான். இப்படியே குதிரையில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல பகல் நேரம், நண்பகல் உணவு உண்ணக்கூடிய நேரம் அது. அதனால் ஒருத்தன் சொல்கிறான், மச்சான் இருந்து சாப்பிட்டுட்டு புறப்படலாமேங்கிறான். அப்படியா, சரிப்பா சாப்பிடலாம். ஆனால் எனக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன வழக்கம்னா, சாப்பாட்டுக்கு முன்னால் பெருமானை வழிபாடு பண்ணணும். இங்கே அக்கம் பக்கத்தில் கோயிலுக்கு தான் பார்க்கலாம். அந்த கோயில் இருந்தனா அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். ஆனால் அந்த அவங்களில் இருந்த இடத்துல எங்கேயுமே கோயில் தென்படலை. இவன் வழிபாட்டுக்குரிய என்ன பண்ணால், கோயிலை பார்த்து எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு அவன் புறப்பட்டு போயிட்டான். இவன் பார்த்தான், இவங்க யோசனை பண்ணான், எங்கே போனாலும் கோயில் தெரியாதுன்னா கோயில் இல்லை. இப்போ உள்ள காலம் இல்லை அந்த காலம். அப்போ தான் கோயிலெலாம் தோன்றுகின்ற காலம். அதனால் என்ன பண்ணான்னா, இவனை எப்படியாவது கொண்டு வரேன், நம்ம சாப்பிடணுன்னா இவனை முதல்ல சாப்பிட வைக்கணும். இவனை சாப்பிட வைக்கணும், இவனை வழிபாடு பண்ண வைக்கணும். அதுக்கு சிவபெருமான் தேவை. ஆனால் சிவபெருமான் இங்கே இல்லை. அதனால் என்ன பண்ண, இவர் ஐடியா பண்ணான். அது பேர் மொக்கணி என்று பெயர். இந்த மொக்கணின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அந்த கொள்ளு வந்து குதிரைக்குரிய உணவு. அந்த கொள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பயணம் செய்கின்ற பொழுது கொள்ளை அவிச்சு ஒரு சின்ன பையில், அதாவது குதிரையினுடைய இந்த வாய்ப்பகுதிகளை அது உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பை இருக்கும். அது ஒரு வயன கூட தான். பெரும்பாலும் பனை ஓலையில் செய்திருப்பாங்க, அல்லது ஈச்சம் ஓலையில் அதில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு சின்ன பையை, அதில் உள்ள காது இருக்குது, ரெண்டு காதையை எடுத்து குதிரை காதில் மாட்டி விட்ருவாங்க. அப்போ அந்த பை வந்து வாய் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாட்டு தின்னுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் மொக்கணின்னு பேர். எனவே அந்த மொக்கணியை என்ன பண்ணால் எடுத்து, அதில் இருக்கிற அவிச்சு கல்லெல்லாம் எடுத்துட்டு நல்ல மணலை வச்சு உள்ளே வச்சு நல்லா அப்பி, அதாவது கொஞ்சம் அந்த சேரெல்லாம் தண்ணி ஊற்றி குழைக்கி அப்பி அது உள்ளே வச்சு ஒரு அமுக்கி அப்படியே அந்த தலைகீழ கவிழ்த்து மொக்கணியை தூக்கினா அது ஒரு பானமாக ஆகிவிட்டது. மண் பானம், அவ்வளோதான். கோயிலை தேடிக்கிட்டு போனான் பாருங்கள். அவன் கோயிலை எங்கேயும் கிடைக்கல. கோயில் திரும்பி வந்துட்டான். வந்தவொன்னே சொன்னான், மச்சான் இவளுக்கு இங்கே கோயிலும் கிடையாது, இங்கே பாரு ஒரு பானம், இதுதான் சிவருமா, நீ வழிபாடு பண்ணலான்னா. அவன் வழிபாடெல்லாம் பண்ணிட்டான். வழிபாடு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றானு. சாப்பிட்டு முடித்த உடனே இவன் சொல்கிறான், நீ இப்போ கும்பிட்டியே அது சிவருமான் கிடையாதுங்கிறான். நான் பண்ண வேலை இது அப்படின்னுட்டு, இந்த பாரு நான் செய்த மண்ணால் செய்தது இது, இந்த பாரு மண்ணை கலைக்கலன்னு மண்ணை கலைக்க போகிறாமனுங்க முடியல. பெருமான அதில் எழுந்தருளி அப்படியே உறுதிப்படுத்திட்டான். அந்த தலம்தான் மொக்கணீச்சரம் இன்றைக்கு. இது எப்போ நடந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் பெருமானுக்கு எப்படி தெரிகிறது? இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகிறார். இதெல்லாம் வைத்துக்கூட நம்ம என்ன கருதணும் அப்படின்னா, எப்படி சைவம் அந்த காலத்தில் வேரூன்றி எப்படி இந்த வணிகனை போன்ற அடியார்களையெல்லாம் ஈர்த்து வைத்தது என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது எப்பொழுதுமே ஒரு கருத்தை வைத்துக்கொள்ளணும். சிறுபான்மையாக இருக்கின்ற போது ஒழுங்காக இருப்பார்கள், பெரும்பான்மையாக மாறுகின்ற பொழுது மாறிப்போவார்கள். நமக்கும் படுத்தான். நம்முடைய ஞானசம்பந்தர் காலத்தில், மணிவாசகர் காலத்தெல்லாம் நாம் ரொம்ப சிறுபான்மையாக இருந்தோம், ஒழுங்காக இருந்தோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டோம். எப்பொழுதே தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் சொல்கிறாங்க. 8 கோடியில் 1 கோடி கூட தேர மாட்டாங்க. பெரும்பான்மை, அதுவும் விளைச்சல் உற்பத்தி அதிகம். அப்போ மன நாட்டம்ல எங்கே போகும்? உலகில் தான் போகும்.
நீங்கள் என்னதான் பெரிய புராணத்தை படித்தாலும் அப்படியெல்லாம் பக்தியெல்லாம் வளர்ந்துறாரு. அப்படிலாம் வளர்வதாக நினைத்தா நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பது பொருள். இப்போ ஐயா நடத்துகிறாங்க, நான் பேசுகிறேன்னா என்ன பலன்? ஒரு மன நிறைவு தான், கொண்டு போகிறோம், அவ்வளவுதான். அதனால அப்படியெல்லாம் மாறிடலாம், அவ்வளவுதான். அவ்வளவு நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. இது நமக்கு தெரிந்ததை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லணும். அந்த ஒரு கடமையில் தான் செய்கிறோமே தவிர. ஆமாம், அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஒரு அதுக்குரிய சூழ்நிலை. இப்போ ஐயா மாதிரி இருந்தாங்கன்னா சூழ்நிலை உருவாகும். இவ்வளவு தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்காக எனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அப்படியே தமிழ்நாட்டை மாற்றிடலாமா, ஒரு காலம் முடியாது. நம்ம அளவில் நம்ம செய்கிறோமா, நமக்கு ஒரு மனநிறைவு. அப்போ நம்ம கடமையை நாம் செய்தோம், ஒழுங்காக செய்தோம், அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் இந்த வரலாற்றிலிருந்து பார்க்கணும். மொக்கனீச்சரம் என்ற ஒரு தலம் இப்படி இருந்திருக்கிறது. இது பாடல் பெறாத தலம், ஏன்னா இது உருவாக்கப்பட்ட தலம். இதுலேருந்து என்ன உண்மை தெரிகிறதுனா, எந்த ஆன்மா உண்மையாகவே இறைவனை பற்றுகிறதோ அந்த ஆன்மாவிற்காக பெருமான் எதையும் செய்வான். அதுதான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது. அப்படி வந்ததுதான் மொக்கனீச்சரம் என்ற தலம். அதை சொல்லுகிறார். விற்பொரு, அதாவது மொக்கனி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். இல்லை என்ன வேடிக்கைன்னா, அவன் மண்ணால் செய்து பானத்தை உருவாக்கிட்டான். ஆனால் வழிபாடு பண்ண வந்தவன் வழிபாடு பண்ணிக்கின்ற போது அவனுக்கு எப்படி பெருமான் காட்சி கொடுத்தாங்கிறத சொல்கிறார். முழு தழல் மேனி, தழல்னா நெருப்பு, நல்ல கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு. எனவே முழு தழல் மேனி, செக்கச்சவேல்னு பெருமான் தன்னுடைய மேனியை காட்டுகிறானா. எனவே சொக்கதாக காட்டிய தன்மையும், சொக்கம் என்பதற்கு அதுதான் பொருள், சொக்கநாதனுக்கு அதுதான் பொருள். எனவே அதாவது அந்த செக்கச்சவேல் என்ற சிவந்த மேனியை, நெருப்பு போன்ற மேனியை அடியார்களுக்கு காட்டுகிறார். அது சொக்கப்பனை, அதிலிருந்து வந்ததுதான். எனவே அது சொல்றாரு, முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தன்மையும். அப்புறம் அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் என்று பேசுகிறார். இது ஏற்கனவே சொன்னது போல மணிவாசகருக்கு வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. என்ன சொல்றாரு, அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான், பிரம்மனாலும் திருமாலாலும் அறியப்பட முடியாத அளவிற்கு மேலும் கீழுமாக பரவி இருப்பவர். அது எந்த அளவுக்கு யாராலையும் விளக்கிவிட முடியாது, அவ்வளவு தொன்மையான. இதெல்லாம் தொன்மையிலே பண்ணியிருக்கிறான். அத்தகைய பெருமான் என்ன செய்கிறான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், நரிகளை குதிரைகளாக ஆக்கி கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு தவறான கருத்துக்கு வரலாம், பெருமானே இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணலாமா? இப்போ நாம் மனிதர்கள் பண்ணுகிறார்கள், அதாவது போலியை அசலாக மாற்றுகிறார்கள். பெருமான் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி வரும். நம்ம தான் சிந்திக்கணும். பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். எப்படி? திருச்சி பதிகத்தில் சொல்றாருல்ல, நன்று உடையானை தீயது இல்லானேங்கிறார். அது எவ்வளோ அருமையான வார்த்தை அது. அப்போ இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணுகிறான் என்றால் அது நன்மைக்கு உரியதை தவிர தீயதுக்கு உரியதல்ல. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெருமான் அப்படியெல்லாம் விமர்சிக்கவே முடியாது, கூடவும் கூடாது. அந்த வகையில் அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும்ங்கிறார். அந்த வார்த்தையை பாருங்களேன், நரிய குதிரையை ஆக்கலாம், ஆனால் நன்மை செய்கிறான்னு சொல். யாருக்கு நன்மை செய்கிறான்? பாண்டிய மன்னனுக்கு நன்மை செய்கிறான், மணிவாசகருக்கு நன்மை செய்கிறான், மக்களுக்கு நன்மை செய்கிறான். ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தானே இந்த கருத்தெல்லாம் விளங்கும். இந்த போற அந்த கருத்தில் வரீங்க, அரசர் வேந்தர். ஆமா ஆமா ஆமா, இல்லாம போயிடுச்சு. அப்ப போரும் வாய்ப்பு எல்லாம் போச்சு. இது ஒரு சிந்தனை, இப்படிதான் சிந்திக்கலாம். ஆமா அதான, ஆமா ஆயுதம் இருந்தா தானே, ஆயுதம் இல்லைல்ல பிரச்சனை. இதுதான் அருமையான சிந்தனை. இப்படிதான் சிந்திக்கணும். சிந்திச்சா இப்படி நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். எனவே நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஆண்டு கொண்டருளே அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்விழி இருப்ப என்று சொல்கிறார். அப்போ கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருமான் ஆண்டு கொண்டருளே, யாரை? மணிவாசக பெருமானை, பாண்டியரை ஆண்டு கொண்டருளுகிறான். எப்படி? அழகுரு திருவடி, தன்னுடைய அழகிய திருவடியினால் ஆட்கொள்கிறான். அதற்கு பிறகு சொல்கிறார்,
பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது. அப்போ பாண்டிய மன்னனுக்கு தான் மணிவாசகருக்காக நரிய குதிரையாக்கி விற்பதற்கு வருகிறான். விற்கின்ற பொழுது அதனுடைய திறமையெல்லாம் காட்டி தான் விற்கிறான். எல்லாவற்றையும் இப்போ நமக்கு இன்னைக்கு வணிகத்தில் ஒப்பந்தம் அப்படித்தானே, வாங்ககில்லற எல்லாத்தையும் சரி பார்த்துக்கணும். சரி பார்த்து வாங்கியாச்சுன்னா அதற்கு பிறகு குறை இருந்து சொல்லக்கூடாது. அது நான் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அதுதானே விதி. அதுக்கு மாற்று கிடையாது. அவ்வளவுதான். அது இதெல்லாம் பழைய கருத்து, நம்மகிட்ட உள்ள கருத்து இது. அதனால இவன் நரிய தான் குதிரை ஆக்கியிருக்கிறான். ஆனால் அந்த நரிய குதிரையாக்கி திறமையெல்லாம் காட்டி பாண்டியன் கண்கூடாக பார்த்து ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு செய்திருக்கிறான். அப்போ அதுக்காக பாண்டியன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு என்ன செய்யறான், ஒரு பக்கம் கருவூலத்திலிருந்து குதிரைக்குரிய காசு போகுது, அது ஒரு பக்கம். இவனை சிறப்பிக்கணும், அதுக்காக பாண்டிய மன்னன் என்ன பண்றான்னா ஒரு பெரும் பொருளை பரிசாக கொடுக்கிறான். அப்படி பரிசாக கொடுக்கின்ற பொழுது ஈண்டு கனகம் இசையப் பெறாது. அந்த பெரும் பரிசு எது என்றால் பொன் என்று தெரியும். வெளிப்படையா சொல்ல, கனகம் பொன், ஒரு பொன் மூட்டையை பரிசா கொடுக்கிறான். இப்ப உண்மையான குதிரை தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், 2 கையை நீட்டி பணிவோடு வாங்கியிருப்பான். ஆனா வந்தவன் குதிரை வாணிகன் அல்லன். குதிரை வாணிக தோற்றத்தில் இறைவன் தான் வந்திருக்கிறான். இறைவன் அப்படி வாங்குவானா, வாங்கலாமா? வாங்கினால் இறைவனாக இருக்க இயலுமா? வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்றான், அதே நேரத்தில் வாங்காமலும் இருக்கக்கூடாது உலகில். அதனால என்ன பண்றான், அந்த குதிரை தலைவனாகிய வந்த பெருமான் கையில் ஒரு கோல் வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த கோலுனால அப்படி வாங்கிக்கிறான். கை நீட்டி வாங்கலை, கோலால் வாங்கி கொள்கிறான். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பக்கமும் நிறைய விஷயம். பாண்டியனுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் இறைநிலைக்கு ஒரு குறைவு வந்து விடக்கூடாது, மாணிக்கவாசருடைய மனமும் புண்பட்டு விடக்கூடாது. இந்த ஒரு கல்ல 3 மாங்க அடிக்கிற மாதிரி பெருமான் இந்த வேலையை செய்கிறான். அப்படி பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்பங்கிற. இது எல்லாமே அருள் என்று பேசுகிறார். அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். இதில் என்ன கருத்துனா, மாணிக்கவாசகர் அந்த இடத்துல இருக்கிறார். இது அவருடைய திருவிளையாடல் புராணத்தில் இந்த கருத்தெல்லாம் வருது. அப்போ பாண்டியம்மன் என்ன கேட்குறான், அவன் ஒரு அதிர்ச்சி அடைக்கிறான். நாம் ஒரு பெரு வேந்தன் அரசன், நாம் கொடுத்தா இவன் பணிவோடு வாங்கிக்க மாட்டேங்கிறானே, ஒரு குதிரை தலைவன் அப்படி கோலால நம்ம வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறானே அப்படின்னு அவனுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மாணிக்கவாசகர் அதை புரிந்து கொண்டு பேசுகிறார். அரசரே, இது அவர்கள் நாட்டு வழக்கம். இப்போ நம்ம நாட்டு வழக்கம் வேறு. இந்த குதிரை வாணிகன் நம்ம நாட்டை சார்ந்தவன் இல்லை, வெளிநாட்டுக்காரன். அவங்க நாட்டில் இதுதான் வழக்கம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார் என்று மாணிக்கவாசகருடைய வரலாறு சொல்லுகிறார். இப்படி மணிவாசகருக்காக பெருமான் ஆண்டான் ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப, எல்லாமே அருள் வெளிப்பாடுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு சொல்லுகிறார், தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில். அதுக்கு அடுத்த கருத்து, இதுவரையிலும் ஒரு கருத்து வருகிறது, தூண்டு சோதி தோற்றிய தொன்மையுங்கிற. அப்ப என்ன தெரிகிறதுன்னா, இதற்கு பிறகு பெருமான் தன்னுடைய உண்மை காட்சியை காட்டியிருக்கிறான். யாருக்கு? மணிவாசகருக்கு தான் காட்டியிருப்பான். தூண்டு சோதி தோற்றிய தொன்மைங்கிற. அப்ப தொன்மைன்னு ஒரு சொல்லு வருவதனால மணிவாசகர் காலத்திற்கு முன்னதாகவும் யாரோ ஒரு அடிவருக்காக இப்படி காட்டியிருக்கிறான் என்றும் பொருள் கொள்ளலாம். தொன்மைங்கிற சொல்ல வைத்துக்கொண்டு தூண்டு சோதி தோற்றிய தொன்மைங்கிற ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தோம்னா, நமக்கு அறிவு ஆற்றல் உண்டு, அறிகின்ற ஆற்றல் உண்டு. அறிவு கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் அறிந்த வரையில் அதுதான் உண்மை. உயிருக்கு அறிவு கிடையாது, அறியாமையும் கிடையாது. ஆனால் அறிகின்ற ஆற்றல் உண்டு. அறிவித்தால் தான் அறியும், அனுபவித்தால் தான் அறியும். அந்த வகையில் அறிவை சிந்தனையாக மாற்றணும். அதுக்கு ஒரு தூண்டுதல் தேவை. அந்த தூண்டுதலை தான் பெருமான் பண்ணுறான். தூண்டு சோதி. சோதி என்பதற்கு அறிவு மயம் என்று ஒரு பொருள் உண்டு. எனவே இந்த வகையில் பார்த்தோன்னா, மணிவாசகர் காலத்திற்கு முற்பட்டே ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு அடியவருக்காக அவருடைய ஞானத்தை தூண்டுகின்ற வகையில் பெருமான் சோதி மயமாக காட்சி அருளியிருக்கிறான் என்று தெரிகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்.
அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளிங்கிற. இது மணிவாசகருக்கும் இது பொருந்தும். மணிவாசகர் காலத்துக்கு முற்பட்டும் யாரோ ஒரு அடியவருக்காக பெருமான் செய்தது என்பதும் பொருந்தும். இதில் என்ன செய்தி சொல்றனா, அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டருளி. இந்த இடத்த உன்னிப்பாக நம்ம ஓர்ந்து சிந்தித்து பார்க்கணும். என்ன கருத்துன்னா, இறைவன் வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் பெரும்பாலும் அந்தன வடிவத்தில் தான் வெளிப்படுறோம். இப்போ அந்தன வடிவம் எது என்று நம்ம விளங்கிக்கணும். அந்தன வடிவம் என்றால் என்ன என்று விளங்கிக்கணும். இப்போ நாம் அறிந்த வரையிலும் அந்தன வடிவம் என்பது திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற சிவாச்சாரியாருடைய வடிவம் தான் அந்தன வடிவம். இப்போ எந்த சிவாச்சாரியார்னு அடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா, பெரிய புராணத்தில் வருகின்ற சிவாச்சாரியார். யார் இவர்? ஒரு சிவாச்சாரியர் வர்றார். அவருக்கு என்ன பேர்? புகழ்த்துணை நாயனார் என்று பெயர். புகழ்த்துணை நாயனார் தான் சிவாச்சாரியார். அவர் தான் அந்தணர். அந்தணர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அன் தன் அர் அரி விகுதி விட்டுடுங்க. தன் அதுதான் கருத்து. தன்னுன்னா எனது குளிர்ச்சி, கருணை என்று பொருள். மற்ற உயிர்கள் மீது யார் கருணை கொள்ளுகிறார்களோ அவர்களே அந்தணர்கள். எப்படி சார் மற்ற உயிர்கள் மீது கருணை கொள்ள முடியும்? அந்த உணர்வு எப்படி வரும் என்று அடுத்த கேள்வி கேட்டோம்னா அவனுக்கு பதில் கிடைக்கும். என்ன பதில் கிடைக்கும்னா, இறைவன் இருக்கிறான். இறைவன் பேர் அறிவுடையவன். அவன் பேரறிவாளன். அந்த அறிவினால தான் உயிர்கள் மீது கருணை வைக்கிறான். கருணை வைத்து என்ன செய்கிறான்? உயிர்களுக்கு தேவையான இந்த உடம்பை கொண்டு உயிர்கள் வாழ்வதற்குரிய உலகத்தை படைச்சு தரான். அதுக்கு ஒரு பேராற்றல் வேண்டும். இவ்வளவு பேரறிவையும் பேராற்றலையும் உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணை காரணமாக வெளிப்படுத்துகிறான். ஆனால் உயிர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. இப்போ இதுக்கு கருணையை தவிர வேறு எதை நம்ம காரணமாக சொல்ல முடியும்? அப்போ என்ன தெரிகிறதுனா, கருணை என்பதுதான் அந்தன்மை. அப்போ கருணை என்பது எதிலிருந்து வரும் என்றால் ஞானத்திலிருந்து வரும். அப்போ ஞானம் எது என்றால், நம்முடைய உடம்பை பொறுத்தவரை இறைவனுடைய திருமேனியை பொறுத்தவரையிலும் சடை மொழிதான் ஞானம். எனவே தான் அந்தன கோலத்தில் சடை இருக்கும். சிவாச்சாரியார்கள் எல்லாம் சடை உடையவர்கள். அதில் குடுமி போட்டுக்குவாங்க. அவர்களுக்கு ஏற்ற முறையில் பெரும்பாலும் பின்குடுமி, யாரோ ஒரு சிலர் பக்கத்து குடுமி அல்லது முன்குடுமி, இதெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கின்ற தோற்றம். ஆனால் குடுமி ரொம்ப முக்கியம். குடுமி எப்பொழுதும் மேல் நோக்கம். அப்போ இறைவனை நோக்கி இருப்பார்கள் என்பது கருத்து. அதில் வைத்துக்கொள்ளணும். அப்புறம் இந்த இறைநாட்டை எப்படி வருகிறது என்றால் அவர்கள் பெற்ற சிவஞானத்தால் வருகிறது. அந்த சிவஞானம் எது என்றால் முப்புரி நூல். முப்புரி நூல் என்பது என்ன? பதி பசு பாசம் என்ற கோட்பாட்டினுடைய குறியீட்டு விளக்கம் அது. எனவே தான் அந்த ஞானத்தை பெற்றவர்கள் பூநூல் அணிந்து கொள்கிறார்கள். அப்படி பூநூல் அணிந்து கொண்டால் இப்போ ஆடை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து வரும். ஆடை எப்படி இருக்கணும்னா, வேட்டி தான் ஆடை. அந்த வேட்டியை பஞ்சகச்சமாக கட்டணும். பஞ்சகச்சங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால், கட்டின வேட்டி தரையில் படக்கூடாது. இப்போ நாம் கட்டுகின்ற முறையில் வேட்டி தரையில் படும். ஆனால் சிவாச்சாரியர்களுடைய வேட்டி தரையில் படாது. ஏன்னா கட்டுகின்ற முறை அது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இப்போ யோகாசனம் பண்ணுறாங்க, பத்மாசனம் போடுகிறார்கள். பத்மாசனம் போடுகின்ற பொழுது ஒரு குறைந்தபட்சம் ஒரு தடுக்கு வேணும், அல்லது ஏதாவது ஒரு பலகை வேணும். தடுக்கோ பலகையோ இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த ஜம்கால மாதிரி ஒன்று பயன்படு. அது ரொம்ப தவறு. பருத்தியால் ஆன ஒன்றை ஆசனமாக பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நுட்பம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வேட்டி பருத்தியால் ஆனது இருக்குத, இது பூமியில் இருக்கிற சக்தியை மேலே இழுக்கும், உடம்புல இருக்கிற சக்தியை கீழே இறக்கும் பூமியை நோக்கி. இது பருத்தி துணிக்கு உண்டு. எனவே தான் இந்த ஆடை கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது பருத்தி துணி தரையில் தொடும் என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய 50 ஆற்றலில் ஒரு சிறிது பூமியை நோக்கி போகும். அதனால தான் வேட்டியை பஞ்சகச்சமாக கட்டினார்கள். அப்போ அந்தன வடிவம்னு சொன்னால் குடுமி இருக்கணும், முப்புரி நூல் இருக்கணும், பஞ்சகச்சம் இருக்கணும், திருநீர் இருக்கணும்.
எதுக்காக இறைவன் அடியார்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அந்தன வடிவத்தில் வருகிறான் என்றால் இந்த காரணத்தினால தான். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அந்தனாகி என்று சொல்லுகிறார். இந்த குடிமி, பூணூல், திருநீர், பஞ்சகச்சம் இவையெல்லாம் புற அடையாளம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அடையாளம் எது என்று சொன்னால், எவ்வுயிரும் வேதமுறாது எல்லா உயிர்களையும் ஒரு சேர நேசிக்கின்ற அந்த அருள் உள்ளம்தான் சிவாச்சாரியருடைய உள் வடிவம். இதைத்தான் பெருமான் வெளிப்படுத்துகிறான். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி. அப்ப யாரை ஆட்கொள்ளுகின்றானோ அவர்களும் அந்தன்மையை நோக்கி வருகிறார்கள் என்பது கருத்து. எல்லாரையும் ஆட்கொள்ள மாட்டான். நம்முடைய மணிவாசக பெருமான் அந்தனர். அதுக்காக அந்த கருத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்ன பிராமண சாதியை சார்ந்தவர் என்ற கதை கட்டுவதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. புராணங்கள் எல்லாம் பெரும்பாலும் பொய் சொல்லுகின்றன. புராணத்தில் எல்லா புராணத்தையும் ஏற்க முடியாது. அதனால தான் நமக்கு 3 கண்ணை போல 3 புராணம். திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், கந்த புராணம், அதோடு நிறுத்திக்கணும். ஏதோ ஓரிரண்டு கருத்துக்கள் சில புராணங்கள் சரியாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். எல்லா புராணத்தையும் முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பைத்தியம்தான் பிடிக்கும். அதாவது மாறுபட்ட கருத்துக்களை வலியுறுத்தி புராணங்கள் பேசும், அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிலாம் நம்ம இதை வச்சு பார்க்கணும். அந்தனாகி ஆண்டு கொண்டருளி என்று ஒரு அருமையான தொடரை சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்திர ஞாலம் காட்டிய இயல்புங்கிறார். அப்போ இது யாருக்கு என்று சொன்னால் மணிவாசகருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பக்குவத்தில் அடைஞ்சிட்டார். பக்குவம் பெறுவதற்காக வேறு சில அடியார்களுக்கு இதை செய்திருக்கலாம். இப்போ இந்திர ஞாலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது ஒரு பொருள் நிரந்தரமாக இருக்காது, இருக்கிறது போல ஒரு தோற்றம், அது மறைந்து விடும். இதுதான் இந்திரஜாலம் என்பது. இப்போ மோடி மஸ்தான் வேலை அப்படியெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும், ஆனால் உள்ளபடியே இருக்காது. இதை வைத்து கொண்டு தான் வைதீகத்தில் வேறு வேறு கருத்துலாம் சொல்லுவாங்க. நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ இங்கே எடுத்துனா கருத்துனா உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்ற உண்மையை அடியார்களுக்கு உணர்த்துகிறார். உள்ளபடியே உலக வாழ்க்கை என்பது இந்திரஜாலம் போன்றது. இருக்கக்குள்ளார உண்மை போல தெரியும், ஆனால் நிலைத்தது அல்ல. இந்த உலகத்தில் எதுவுமே நிலைத்தது இல்லை. உயிர் நிலைத்திருக்கும், ஆனால் உயிர் பயன்படுத்துகின்ற எந்த பொருளும் உலகத்தில் நிலைத்திருக்காது. காணல் நீர், இந்த உடம்பும் நிலைத்திருக்காது. ஆனால் நிலையற்ற இந்த உடம்பை கொண்டுதான் நிலையான இறைவனை அடையணும். அதுக்காக தான் இந்த சைவம் சொல்லுகிறது. எனவே இவற்றையெல்லாம் பெருமான் உணர்த்தி இருக்கிறான். தேவைப்பட்ட அடியார்களுக்கு தேவைப்பட்ட காலத்தில் உணர்த்தி இருக்கிறான். அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும். அப்புறம் சொல்ற மதுரை பெரு நன் மாநகர் இருந்து குதிரை கேபகன் ஆகிய கொலை. இது 3வது முறையாக சொல்றேன். திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்றேன். இது இது மணிவாசக பெருமான் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. இதில் என்ன நம்ம தெரிந்து கொள்ளலாம்? மதுரை நகர், மதுரை மாநகர், மதுரை நன்னகர், மதுரை பெருநகர். எத்தனை அடமொழி கொடுக்கிறார். அவர் காலத்திலேயே மதுரை அப்படி இருந்திருக்குங்க, நல்ல ஊர். அதுதான் பின்னால் கெட்டு போச்சு இல்லையா? பாரு, நன்னகர்ங்கிறாரு, மாநகர்ங்கிறாரு, பெருநகர்ங்கிறாரு. எல்லாம் அவற்றினுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஒரு நிலை. இப்போ இதில் இன்னொரு பெரிய உண்மையும் தெரிந்து கொள்ளணும். என்ன பெரிய உண்மைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நகரம் எப்படி உருவாகும்? பெரிய நகரம்னா நிறைய வாழ்க்கை சாதனங்கள் நிரம்பினா தான் அது மாநகராக உருவெடுக்கும். நம்ம கருத்து என்னன்னு கேட்டால், வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் கருவிகள் பெருக 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 வாழ்க்கை சீரழி. இந்த கருத்தை வழங்கிக் கொள்ளணும். ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் பெண்கள் சமைத்தார்கள். நான் சொல்கிறதெல்லாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நிலை. அப்போ அடுப்பங்கரை எப்படி இருந்திருக்கும்? ஒரு சின்ன இடங்க, ஒரு மண் அடுப்புங்க, விறகு எரியும், பாத்திரத்தை மேலே வைப்பாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாம், இன்னைக்கு மாடர்ன் கிச்சன் சொல்கிறோமே, அது ஒவ்வொரு கிச்சனையுமே பார்த்தா ஒரு தொழிற்சாலை மாதிரி இருக்குது. எத்தனை கருவிகள்ங்க, எத்தனை கருவி! இவ்வளவு கருவிகளை சமைத்தால் அந்த உணவு உடம்புக்கு ஊட்டம் தருமா அல்லது இந்த உடம்பை கெடுக்குமா? இன்னைக்கு நோய் எங்கே உருவாகிறது? மாடர்ன் கிச்சனில் தான் உருவாகிறது. இதை நம்மெல்லாம் ஆழ்ந்தெல்லாம் சிந்திக்கல. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, இவ்வளவு பெருநகர், நன்னகர், மாநகர் எப்படி சார் அழிந்தது? இந்த மதுரைக்கு முன்னதாகவே 2 மதுரை அழிஞ்சு போச்சு. இது 3வது மதுரை. அது
மூன்றாவது சங்கத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் அது. அதுக்கெல்லாம் திருவிளையாடல் புராணம் சான்று கூறுகிறது. எப்படி மதுரை நகர் இறை அருளால் உருவாக்கப்பட்டது பாண்டிய மன்னர்கள் என்ற செய்தியை திருவிளையாடல் புராணத்தில் போய் பார்க்கணும். எனவே இவ்வளவு பெரிய நகர் அது. அங்கே ஒரு கருத்து என்ன இருந்ததுன்னு கேட்டால், அப்பொழுது இருந்த பெருமக்கள் உண்மையை உணர்ந்து இயற்கையோடு ஏய்ந்து வாடணும். அந்த இயற்கையோடு எய்வதற்கு தடையாக இருப்பதையெல்லாம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அதனால தான் நாம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அறிவியல் சாதனங்களுக்கு அடிப்படையும் நம்முடைய முன்னோர்கள் இருந்தன. ஏன் அவர்கள் அறிவியலை வளர்க்கவில்லை? அறிவியல் பெருக பெருக இறையருள் குறைந்து கொண்டே வரும். நல்லா நினைவு வைத்துக்கணும். இதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் தான் கருவிகளை பெருக்காமல் விட்டுவிட்டார்கள். நல்லவர்கள். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிற்று என்று சொன்னால் ஒரு பெரிய குறைபாடு. அப்படிப்பட்ட முன்னோர்கள் பெருமானை பற்றி கொள்ளலை. தலைமுறைக்கு தலைமுறை அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லலை. ஒரே நேரத்தில் கருவிகளை விட்டாச்சே, இன்னொரு பக்கம் இறை பற்றுதலையும் விட்டார்கள். இந்த இறை பற்றுதலை விட்டு விட்டது தான் சைவர்களுடைய தமிழருடைய பலவீனம். ஆளத்தான் வேற்று இடத்தில் இருந்த வந்தவர்களால் தமிழர்களை வெல்ல முடிந்தது. இதெல்லாம் எப்படி நம்ம சிந்திக்கிறோம்னா, அப்பர் பெருமானுடைய வாழ்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா சிந்தித்தால் இந்த கருத்தெல்லாம் விளங்கும். அப்பர் பெருமானை சமண பகைவர்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய துணையோடு சூழ்ந்து கொள்கிறார்கள். நம்ம நினைக்கிறோமே இன்னைக்கு நம்ம ஆதரவு கிடைக்கலன்னு, அன்னைக்கும் அதுதான். அப்பர் காலத்திலேயும் அப்பரை சமணப்படைகள் சூழ்ந்த பொழுது மக்களுடைய ஆதரவு இல்லை. எவ்வளவு பெரிய அருளாளர்! அவர் காலத்திலேயே அவருக்கு மக்களுடைய ஆதரவு இல்லை. தன்னந்தனியாளு. கொஞ்சம் கூட அச்சப்படுது, கொஞ்சம் கூட அச்சப்படுது. அமர்ந்திருக்கிற சமணப்படை சூழ்ந்திருக்கிறது. அப்போதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரசனுடைய ஆணை உங்களை அழைத்து வர சொல்லி. அவர் தான் கேட்கிறார், எந்த அரசன்? பல்லவ அரசன். நான் பல்லவ நாட்டு குடிமகன் இல்லை. பல்லவ நாட்டில் வாழ்ந்து கொண்டே அப்பர் பெருமான் சொல்லுகிறார், நான் பல்லவ நாட்டு குடிமகன் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு அளவுக்கு பயம் என்பது துளியும் இல்லை. எப்படி இருந்தது? பெருமானுடைய அருளை சார்ந்து, இயற்கையை சார்ந்து வாழ்ந்ததனால். கடைசி வரையிலும் அப்பரடிகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் கொடுத்த அத்தனை தொல்லைகளையும் இறையருளை துணையாக கொண்டு எதிர்கொள்கிறார். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. நம்ம எவ்வளவு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள். அப்போ உண்மையான அருளாளர்கள் அவருடைய கடமை எதுவோ அதை செய்வார்கள். அந்த மாதிரி கருத்தை தான் நாம் இங்கே உள்வாங்கிக் கொள்ளணும். மதுரை பெரு நன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். பெருமான் என்ன அழகாக சொல்லுகிறார். ஐயா சொன்ன மாதிரி போர் தான் மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நிலை. போரே இல்லாமல் செய்யணும்னா போர் ஆயுதங்கள் இல்லாமல் செய்யணும். அந்த வகையில் தான் இங்கே சொல்கிறார், குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். மணிவாசகருக்காக குதிரை சேவகனாக வந்த செய்தியை சொல்கிறார். ஆங்கு அது தன்னில் அடியவர்க்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. பாண்டிய மன்னன் உண்மை உணராமல் மணிவாசக பெருமான் தன்னை ஏமாற்றி விட்டதாக கருதி கொண்டு அவரை தண்டிக்கிறான். எப்படி தண்டிக்கிறான்? வைகை ஆற்று மணலில், நல்ல கோடை காலத்தில் சுடுகின்ற மணலில் நிற்க வைத்து அவரிடத்தில் ஒரு பெரும் பாறாங்கல்லை சுமக்கச் செய்து துன்புறுத்துகிறான். அவருக்கு துன்பம் இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு கருத்து. ஆனால் துன்புறுத்துகிறான். இப்போ இறைவனை உணர்த்தணும். அதற்காக என்ன பண்ணுறான்? அந்த வறட்சியான காலத்தில் வையையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருமாறு செய்கிறான். அந்த காலத்தில் எவ்வளவு அருமையான ஒரு அமைப்பு இருந்து பாருங்க. அரசனுடைய ஆணை. அந்த வையைக்கரை பகுதியில் வாழுகிறார்கள் மக்கள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மக்கள் வாழ்கிறாரோ அவர்களெல்லாம் அந்தந்த இடத்தை அடைக்கணும். என்ன அருமையான நுட்பம் இது! இந்த மாதிரி ஒரு அரசாட்சி. இப்போ நம்ம காலம்னா ஒரு டெண்டர் விட்டு இல்லையா, அந்த மாதிரி தான் அடைக்கிற வேலையெல்லாம் நடக்கும். அவர் காலத்தில் அப்படி இல்லை. பறவை நாச்சியார் காமராசர் காலத்தில் அதுதான் நடந்ததுங்கிறாங்க. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பெரும் புயல் அடித்து பேருந்து செல்லுகின்ற நெடுஞ்சாலை இருக்குல்ல, ஹைவேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல மரம் விழுந்துருச்சு. அங்கங்கே மரம் விழுந்து முறிஞ்சி விழுந்து கிடக்குது. பேருந்தெல்லாம் போக முடியல. காமராசருக்கு செய்தி சொல்லுகிறார்கள்,
இந்த மாதிரி பேருந்து போக முடியல, இதெல்லாம் அகற்றுவதற்கே ஒரு வாரம் ஆகுன்னு. காமராசர் மிகப்பெரிய சிந்தனையாளர், பள்ளிக்கூடத்தில் படிக்கல, மிகப்பெரிய அறிவாளி. யோசனை பண்ணார். இப்போ ஐயா சொன்ன பெரிய புராணம் தான் உடனே சொன்னார். உடனே ஒரு அறிவிப்பு, அந்தந்த தெருவில் சாலையில் பகுதி ஓரத்தில் வாழ்கின்ற மக்கள் அவர்கள் வீட்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மரத்தை அவங்களே எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்போ என்ன ஆகுது, 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்காத இல்லையா? இப்போ இப்படி அரசாங்கம் நடக்குது. ஆமாம், பார்த்தீங்களா எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. ஒன்று மக்களுக்கு லாபம் கிடைக்குது, போக்குவரத்து தெளிவாகுது, அரசுக்கு செலவு குறையுது. எவ்வளவு பெரிய செய்தி! இதெல்லாம் பெரிய படம் தான் அடிப்படை. அந்த மாதிரி கருத்தை இங்கே எடுத்துக்கணும். எனவே அந்த நிலையில வந்தின்னு ஒருத்தி வாழ்கிறார், எல்லாருக்கும் தெரிந்த கதை. அவளுக்கு வாரிசு கிடையாது, அவளோ முதியவள். அவள் எப்படி அவள் பங்கை போய் அடைக்க முடியும்? அவள் தவிச்சுக்கிட்டு கிடக்கிறான். அப்போதான் பெருமானை என்ன பண்ணுறான், ஒரு கூலி ஆளாக வருகிறான். என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறான் பாருங்க. அதாவது வேலை செய்துட்டு கூலி வாங்கிறது தான் சரியான முறை. ஐயா விதிவிலக்கு. நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சிங்கன்னா தெரியும். அந்த சன்மானம் கொடுக்குறாங்கல்ல, பேச்சுக்கு முன்னிலே கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த இதனுடைய தொடர்ச்சி. இவன் கேட்குறான், கூலி கொண்டு வேலையை வாங்குவார் உளரோங்கிற, கூலி கொடுத்து வேலையை வாங்குவார் உளரோங்கிறான். முதல்ல கூலி கொடுத்துடணும், அப்புறம் தான் வேலை வாங்கலாம். அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்க, கூலிக்கு வராங்கிறான். இப்போ வந்தி கூப்பிடுறான். அவன் என்ன சொல்கிறா, என்கிட்ட கூலி கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் என்னுடைய வேலை என்ன, புட்டு சமைக்கிறது. இந்த நான் சமைச்ச புட்டெல்லாம் உனக்கு கூலியாக கொடுத்துறேன், உனக்கு வேணுங்கிற அளவு புட்டு கொடுத்துட்றேன், நீ அடைச்சிடுங்கிறான். இவன் புட்டெல்லாம் வாங்கி தின்னு விட்டு கொஞ்சம் வேலை காட்டுறான். அடைக்காத மாதிரி, அடைக்கிற மாதிரி ஒரு பாவனை, நான் அடைக்கலை. அதனால என்ன ஆகுது, எல்லா இடமும் அடைச்சாச்சு, இந்த ஒரு இடத்துல மட்டும் அடைக்காம தண்ணி வெளியில் வந்துட்டு இருக்குது. இதில் ஒரு பெரிய நுட்பமான எல்லா இடத்தையும் அடைச்சி ஒரு சின்ன இடத்த திறந்து விட்டா கொஞ்ச காலத்தில் என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே புட்டுக்கிட்டு வெளியில் வந்துடும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பெருமான் என்ன பண்ணா, அவனுடைய திருவிளையாடு வேண்டுமே ஒரு ஒரு பெரிய அருளை செய்வதற்காக அப்படி செய்கிறான். அப்படி செய்கின்ற போது தான் அவன் இந்த மாதிரி கேட்கறான், வந்தியை ஏற்றுக்கொள்கிறான். முதல்ல புட்டெல்லாம் வாங்கிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், அதாவது அந்த புட்டிலேயே சமைக்கிற முறையில் ஒன்று உண்டு. சரியான முறையில் சமைச்சா புட்டு உயிராமல் முழுஷாக வரும். கவனக்குறைவாக இருந்தால் அந்த புட்டை அவித்து எடுக்கின்ற போது உதிரும். இவன் என்ன கேட்குறான், உதிர்ந்த புட்டெல்லாம் கொடுங்குறான், எல்லா புட்டுமே உதிரும். அவனுடைய திருவிளையாடல். இந்த புட்டெல்லாம் வாங்கி தின்னுட்டு வேலை செய்யாமல் சும்மா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கான். அதோடு இல்லை, படுத்துக்கிறான். அப்போ தான் வேந்தன் வருகிறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பெரிய உண்மை நடக்கிறதுன்னா, வேந்தன் அவனை உரிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறான், ஒரு ஒரு நம்ம தாளான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி மண்ணை வாரி கொட்டுறான், அது அடைந்து விடுகிறது. அதற்கு முன்னதாக என்ன பண்ணுறான்னா, பெருமானை இறைவன் தண்டிக்கிறான், கூலியாளாகவே கருதி தண்டிக்கிறான். ஆனால் என்ன பெரிய வியப்புன்னா, பெருமானுடைய முதுகில் பட்ட அடி அவன் முதுகில் வலிக்கலை. ஏன்னா வலித்தால் அவன் மனிதன், வலிக்கவில்லை என்றால் இறைவன். ஆனால் எல்லாருடைய முதுகிலையும் வலி தெரிந்தது, அரசனுடைய முதுகிலையும் வலி தெரிந்தது. இதெல்லாம் ஒரு திருவிளையாடு. இதை வைத்து கொண்டு தான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு பாடுறாருல. இப்போ அநேகனுக்கு இதுதான் விளக்கம். யாருடைய முதுகெல்லாம் அடி விழுந்ததோ அவர்களெல்லாம் அநேகன் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு கருத்தை இங்கே சொல்றாரு. எனவே ஆங்கு அது தன்னில் அடியவர்க்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அடுத்தது முக்கியமான கருத்து, உத்தர கோஷ மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். இது பல இடங்களில் வருது. இந்த இடத்துல ஒரு அருமையான கருத்தை நமக்கு மணிவாசக பெருமான் உணர்த்துகிறார். உத்தர கோஷ மங்கை என்ற அந்த ஊருக்கு ஏன் சார் பேர் வந்தது? உத்தரம் கோஷம் இது ரெண்டுமே சமஸ்கிருதம், மங்கை என்பது தான் தமிழ். ரெண்டு சமஸ்கிருத சொல்லு, ஒரு தமிழ் சொல்லு. இன்னைக்கு அது உத்தரகோஷ மங்கைன்றதான் வழங்கப்படுகிறது. அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். உத்தரம் என்று சொன்னால் நம்ம பொதுவாக மேன்மையானது அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, உத்தரம் என்பதற்கு அது அல்ல, அதாவது சொல்லுகின்ற விளக்கம், பதில், விடை என்பது கருத்து இந்த இடத்துல. இன்னைக்கு அந்த வழக்கம் பழைய காலத்தில் இன்னைக்கும் மடத்தை ஒட்டிய நிலையில பதில் சொல்றேன், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா விடைபெற்றுக் கொள்கிறேன் என்பது அர்த்தம். அப்போ இது என்ன கருத்துன்னா, ஏற்கனவே நம்ம போன மாதத்தில் பார்த்தோம். அதாவது கைலாயத்தில் இறைவிக்கு தான் முதல்ல ஆகமத்தை சொல்கிறான். ஆனால் அவள் சரியாக கேட்க மாட்டேங்கிறான்.
ஆனால் தான் என்ன ஆச்சுன்னா தண்டிக்கிறான். முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஆகமையாட்டெல்லாம் எடுத்து கடலில் போட்டுறான். அந்த செய்தியெல்லாம் பார்த்தமில்லை. இப்போ அதெல்லாம் மாறி இப்போ உத்தரகோசமங்கையில் இறைவி அந்த நிலையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து இறைவனோடு இணைகிறார். இந்த இடத்துல தான் இறைவன் உபதேசிக்கிறான். கைலாயத்தில் விட்டு போனதை உத்தரகோசமங்கையில் செய்கிறான், உபதேசிக்கிறார். இப்போ இறைவி ஒழுங்காக இருந்து கேட்கிறார். அப்போ உத்தரம் என்ற சொல்லுக்கு விளக்கம், மறுமொழி என்று பொருள். அப்புறம் அது உத்தரவாதம். ஆமாம், அது வேறு சொல்லு, அது வேறு பொருள். இப்போ கோஷம் என்றால் ஆகமம் என்று பொருள். சரியான கோஷம் என்றால் உரை என்று பொருள், நேரடியான பொருள். இந்த இடத்துல என்ன உரை? கருத்துகளுக்கு உரிய உரை, அதுதான் ஆகமம். ஆகமம்னு அர்த்தம். மங்கையன இறைவின்னு அர்த்தம். அப்போ என்ன கருத்து வருதுன்னா, கையிலையில் இறைவி செய்த ஒரு கவனக்குறைவுக்கு மாற்றாக ஒரு நல்ல நிலையை அடைந்து இறைவன் உபதேசிப்பதை முழுமையாக நேரிய நிலையில் கேட்கிறார். அதனால தான் அந்த தலத்துக்கு உத்தர கோஷ மங்கை என்று வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்கிறோம். அந்த உத்தர கோஷ மங்கையில் இருந்தும் வித்தக வேடம் காட்டிய இயல்பும், வித்தக வேடம் ஞானாசிரியர் வடிவம். ஏன்னா உபதேசிக்கின்ற பொழுது ஆசிரிய கோலம் கொள்ளணும். அப்போ உத்தரகோஷ மங்கையில் இறைவன் ஆசிரிய கோலம் கொண்டு இறைவிக்கு ஆகமத்தை உபதேசித்திருக்கிறான் என்பது கருத்து. அதனால அது உத்தரகோஷ மங்கை என்று பெயர் வந்தது என்று நம்ம காரணத்தை தெரிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்த ஒரு செய்தி இதனோடு நிறைவு செய்கிறோம்.